முக்கிய செய்தி. நெல்லையில் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நம்முடைய பாராளுமன்ற ஜனநாயகம் தான் நம்முடைய தமிழக சட்டமன்ற ஜனநாயகத்துக்கு அதே தான். பாராளுமன்றத்தில் ஒரு பில்லை நிறைவேற்றி கொடுத்தா நோ மினிட் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் தமிழக அரசு நிறைவேற்றி கொடுக்கின்ற அந்த தீர்மானத்தின் மீது அனுமதி தரதுக்கு மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் எந்த முயற்சியும் அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. அந்தாலே வச்சிருக்கு. திருப்பி அனுப்புவது ஒரு 5-6 மாதம் கழிச்சு அதை திரும்பவும் நம்ம அசம்பிளியில் வச்சு திரும்பவும் நம்ம அதை நிறைவேற்றி கொடுத்தோம்னா உடனே அனுமதி தரணும். அது உடனே அனுமதியும் தராமல் அதை என்ன செய்வாங்கன்னா திரும்ப அவங்க செய்ய வேண்டிய பணியை குடியரசுத் தலைவருக்கு திரும்ப. ஆக அங்கே போய் இருக்க இப்படி அதை பில்லை பாஸ் பண்ண விடாமக்கு எவ்வளோ இடையூறு பண்ணணுமோ அது பண்ணுறது. அதே போல் இப்போ 6 பல்கலைக்கழகத்தில் விசி இல்லை துணைவேந்தர்கள். அதுக்கு நம்முடைய ஆளுநர் அவர்கள் யூஜிசிலையும் ஒரு ஆளை மெம்பராக போடணும்னு சொல்கிறாங்க. அது நியாயம் கிடையாது. யூஜிசிக்கு அந்த அதிகாரமும் கிடையாது. பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கிறது தமிழக அரசு. தமிழக அரசு ஆரம்பிக்கும் போதே வேந்தராட்டு நம்ம கவர்னரை வைங்க அப்படின்ட்டு சொல்லி ஆட்சி மன்ற குழு ஒரு பரிந்துரை இருக்குது. அதுபடி தான் இருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள தனியார் பல்கலைக்கழகங்கள்லாம் உங்களுக்கு தெரியும், உருவாக்குறவங்களே வேந்தராக இருப்பாங்க, அவங்களே துணைவேந்தர் போடுவாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 20 பல்கலைக்கழகங்கள் இருக்குது. அதில் வேந்தராட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் முதலமைச்சர் தான் வேந்தராக இருக்கணும். ஒரு கமிட்டி வச்சு அவங்க துணைவேந்தர் போடணும். இதுதான் நடைமுறை. ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கக்கூடிய முழு உரிமையும் மாநில அரசுக்கு தான் இருக்குது. அதை நிர்வாகம் பண்ணுறதுக்கும் நமக்கு தான் உரிமை இருக்குது. சில பேர் தவறுதலாட்டு யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் யூஜிசி அப்படிங்கிறது அது நிதி தருதில்லா சம்பளத்துக்கெல்லாம் நிதி கொடுக்க மாட்டாங்க. அது என்ன ஏதாவது யூனிவர்சிட்டியில் ஸ்பெஷல் ரிசர்ச் இருந்துன்னா அதுக்கு நிதி உதவி கொடுப்பாங்க. நான் நிதி உதவி பண்ணியிருக்கேன்.